GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் ஃபுல்லா ஜோரா. ரிஷபராசிக்காரர்கள் பொதுவாக வெள்ளிக்கிழமைகளில் தண்ணீரால் பன்னீரால் மகாலட்சுமிக்கு அபிஷேகம் பண்ணினாங்கன்னா தொழில் ரீதியாக புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சிறப்பு இவர்களுக்கு உண்டு. பெண்களுக்கு மிக அதிகமாக ஒரு யோகத்தை, வெளிநாடு செல்லக்கூடிய யோகத்தை அது உருவாக்கி கொடுக்கும் இந்த ஆண்டு. பொதுவாக இந்த ஆண்டு என்ன கேட்டீங்கன்னா, இவங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயத்துல எல்லாம் கவனமா இருக்கணும்? எதுல கவனமா இருக்கணும்னா, ரிஷப லக்னம் தான் இந்த ஆண்டுடைய லக்னம்னு சொல்றோம். அதுதான் இவங்களுடைய ராசியாக இருக்கு. அப்போ பெண்கள் தங்களுடைய சுய பாதுகாப்பை அதிகப்படுத்திக்கிடணும். ரிஷபராசிக்காரங்களுடைய சுகஸ்தானத்தில் கேது பகவான், சுகஸ்தானாதிபதி சூரியன் மறைஞ்சிருக்காரு, ராசி அதிபதியும் மறைஞ்சிருக்கிறார். அப்போ ஹெல்த்தில் கூட கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். 3ல குரு உட்கார்றாருன்னா சகோதரர்களோட பிரச்சனை வரும். அப்போ சொத்து சம்பந்தமான பிரச்சனை வரும். ஏற்கனவே செவ்வாய் இவர்களுக்கு, ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு கிழக்கு பகுதியிலும் வடகிழக்கு பகுதியிலும் வீட்டில் வாஸ்து தோஷங்கள் இருக்கும். அதை பார்த்து இவர்கள் நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும். அடுத்த தலைமுறையை உருவாக்கக்கூடிய ஒரு யோகம் இளம் அரசியல்வாதிகளுக்கு உருவாகும். ஸோ வெற்றி என்பது இளம் அரசியல்வாதிகளுக்கு இருக்கிறது. குருவாயூரப்பன் வழிபாடு என்பது பிஸ்னஸ் ரீதியாக. ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான இந்நேரத்து வணக்கங்கள். பிறக்க போகின்ற பராபவ பலாபலன்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக இன்று பிரபல ஜோதிடர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் ஐயா அவர்கள் இணைஞ்சிருக்கார். சார் வணக்கம். சார் வணக்கம்மா. பிறக்க போகிற பிரபாபவ வருஷம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்க இருக்கு? இந்த ரிஷப ராசின்னு சொன்னாலே காளை ராசின்னு பேர். இந்த ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான். பொதுவாகவே சுக்கிர பகவானை இவங்க ஆராதிக்கிறோம். ரிஷப ராசிக்காரர்கள் பொதுவாக வெள்ளிக்கிழமைகளில் தன்னுடைய வீட்டில் மகாலட்சுமிக்கு பூஜை பண்ணிக்கிட்டு வந்தாங்கன்னா, அபிஷேகம் பண்ணிக்கிட்டு, தண்ணீரால் பன்னீரால் மகாலட்சுமிக்கு அபிஷேகம் பண்ணினாங்கன்னா வாழ்க்கையில் எப்போவுமே செல்வ செழிப்பு மிகுந்திருக்கும். நிறைய ரிஷபராசிக்காரங்க பார்த்திங்கன்னா சினி ஃபீல்டில் கொடிகட்டி பிறப்பாங்க. சினி ஃபீல்டு, கலைகள், நாட்டியம், பாடல் எல்லாத்துலேயும் ரொம்ப பேர் வாங்குவாங்க. இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு பராபவ வருடம். இந்த வருடத்தில் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 12ஆம் இடத்துல இருக்கார், மேஷ ராசியில் இருக்கார். அப்போ எதுலேயுமே இவங்களுக்கு எப்படி கேட்டிங்கன்னா ஆணித்தரமான முடிவுகள் எடுப்பார்கள், தைரியமான முடிவுகள், வேகமான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். இவர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கைகூடும். அவங்க எதிர்பார்க்கக்கூடிய இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த நாட்டில் எப்படி எனக்கு பிரச்சனை இருக்கு, அந்த நாட்டில் விசா கொடுக்கலையே, இந்த நாட்டில் அந்த அதிபரே எங்களை விரட்டுறாரு, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்கும் வச்சுக்கோங்களேன். அந்த சூழ்நிலைகளில் இவர்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலைகள், ஒரு நல்ல வேலை வாய்ப்பு, தொழில் ரீதியாக புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சிறப்பு இவர்களுக்கு உண்டு. பெண்களுக்கு மிக அதிகமாக ஒரு யோகத்தை, வெளிநாடு செல்லக்கூடிய யோகத்தை அது உருவாக்கி கொடுக்கும் இந்த ஆண்டு. பொதுவாக இந்த ஆண்டு என்ன கேட்டிங்கன்னா தன லாபம் அதிகமுடைய ஆண்டு ரிஷபராசிக்கு. இவர்கள் முக்கியமான முடிவுகளை எடுக்க போகிறார்கள். நிறைய பேர் புதிய தொழில் துவங்குவாங்க. அந்த தொழில் அவர்கள் கொஞ்சமாக தெரிஞ்சிருந்தா கூட அந்த தொழிலை தைரியமாக கால் பதித்து நம்ம ஒரு பெரிய வெற்றியை ஈட்டணும் அப்படின்னு இறங்க போகிறாங்க. முழுமையாக தொழில் தெரிஞ்சுக்கிட்டு இறங்குறது ஒரு வகை. கொஞ்சமாக தெரிஞ்சால் கூட துணிவு இருக்கு பாருங்க, அந்த தைரியத்தினால் அந்த தொழிலில் இறங்கி என்ன வகையான தொழிலை இவங்க ஸ்டார்ட் பண்ண வெற்றி ரொம்ப மகிழ்ச்சி. இவர்கள் பொதுவாக இவர்கள் செய்ய வேண்டிய தொழில் கேட்டிங்கன்னா கிரானைட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் நல்லா இருக்கும். பெட்ரோலியம் சம்மந்தப்பட்ட துறைகளும் நல்லா இருக்கும். அதே மாதிரி கம்யூனிகேஷன் செக்டார், ஷேர் மார்க்கெட், இதெல்லாம் இவர்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சியை இந்த ஆண்டு கொண்டு வந்து கொடுக்கும். நிறைய ரிஷபராசிக்காரங்க ஷேர் மார்க்கெட்டில் இந்த ஆண்டு நல்லா சம்பாதிப்பாங்க. அது மிகச்சிறப்பாக இருக்கும் அவங்களுக்கு. இவங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயத்துல எல்லாம் கவனமாக இருக்கணும்? எதில் கவனமாக இருக்கணும்னா, ரிஷப லக்னம் தான் இந்த ஆண்டுடைய லக்னம்னு சொல்கிறோம். அதுதான் இவங்களுடைய ராசியாக இருக்குது. அப்போது பெண்கள் தங்களுடைய சுய பாதுகாப்பை அதிகப்படுத்திக்கிடணும். ரிஷப லக்னமாக இருந்து சுக்கிரன் மறைஞ்சிருக்கிறதுனால நான் சொல்கிறேன், பெண்கள் தங்கள் சுய பாதுகாப்பை அதிகப்படுத்திக்கிடணும். சொத்து வாங்குறாங்க பாருங்கள், இவங்களுக்கு 3ஆம் இடத்துல குரு போய் உட்கார போகிறார். 3ல குரு உட்கார்றாருன்னா சகோதரர்களோட பிரச்சனை வரும். அப்போ சொத்து சம்பந்தமான பிரச்சனை வரும். ஏற்கனவே செவ்வாய் இவர்களுக்கு சனியோடு சேர்ந்து உட்கார்ந்துருக்கு. அப்போது ஒரு சொத்தை விற்கிறாங்க அல்லது வாங்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பையராக இருந்தாலும் செல்லராக இருந்தாலும் அந்த டாக்குமெண்டேஷனில் கவனமாக இருக்கணும். சில பேர் ரெட்டை பத்திரங்கள் இருக்கும் பாருங்கள், டபுள் டாக்குமெண்ட்டும்பாங்க,
அந்த விதமான மோசடிகளில் இவர்கள் மாட்டிக்கொள்வார்கள். அப்போ எங்கே ஒரு சொத்துக்கான அக்ரிமெண்ட் போடுறதா இருந்தாலும் அதில் நீங்கள் ரொம்ப கவனமாக வாங்கக்கூடிய பையர் எப்படிப்பட்டவர், இடைத்தரகரா பையரா, ரொம்ப கவனமாக பார்த்து தான் இவங்க வாங்க வேண்டியிருக்கு. இல்லாட்டி சொத்து விஷயங்களில் மாட்டிக்கொள்ளக்கூடிய அபாயம், அதெல்லாம் கவனமாக இருக்கணும். ஒரு கம்பெனி நடத்துகிறாங்க, அந்த கம்பெனியில் வந்து இவர்களுக்கு பெரிய அளவுக்கு அகலக்கால் வைக்கக்கூடாது. அளவாக இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா இந்த ஆண்டு பெரிய லாபம் இருக்கும். அடுத்து உடல்நிலை, இவர்களுடைய ஹெல்த் வந்து எப்படி இருக்கும், இந்த ஆண்டு எப்படியான கவனத்தோடு இருக்கணும்? ரிஷபராசிக்காரங்களுடைய சுகஸ்தானத்தில் கேது பகவான், சுகஸ்தானாதிபதி சூரியன் மறைஞ்சிருக்கார், ராசி அதிபதியும் மறைஞ்சிருக்கிறார். அப்போ ஹெல்த்தில் கூட கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். குறிப்பாக இதயம் சம்மந்தப்பட்ட நோய் உடையவர்கள், நுரையீரல் சம்மந்தப்பட்ட நோய் உடையவர்கள், கிட்னி ப்ராப்ளம் உடையவர்கள், இவர்கள் தங்களுடைய உடல் நலத்தில் அக்கறை செலுத்தணும். அதே மாதிரி பெற்ற தாய் இருப்பாங்க பாருங்கள், உலகத்தில் உயர்ந்த உறவு தாய் உறவு அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புராணங்கள்லாம் தாய் உறவு ரொம்ப உயர்ந்ததாக சொல்கிறாங்கல்ல. ராமபுரானை சொல்கிற போது கூட ராமனை புகழறதை விட அவங்க மண்ணு புகழ் கோசலை தன் மணிவயிறு வாய்த்தவனேன்னு சொல்கிறாங்க. கோசலைன்னு அவங்க அந்த அம்மா வயிற்றில் பிறந்தவங்க தானே உனக்கு இவ்வளவு புண்ணியம் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். அந்த மாதிரி பெற்ற தாய் உயர்ந்தவள், அவளுடைய உடல் நலத்தில் இவங்க அதிக அக்கறை எடுத்துக்கொள்ளணும். இன்னொன்று, இவர்கள் வீடுகளில் வந்து கிழக்கு பகுதிகளிலும் வடகிழக்கு பகுதிகளிலும் வாஸ்து தோஷங்கள் இருக்கும். இப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு கிழக்கு பகுதியிலும் வடகிழக்கு பகுதிகளிலும் வீட்டில் வாஸ்து தோஷங்கள் இருக்கும். அதை பார்த்து இவர்கள் நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும். அப்படி செய்து கொண்டால் இவர்கள் தேக ஆரோக்கியம் நன்றாக இருப்பதற்கு வாய்ப்புகள் உருவாகும். அடுத்து இவர்களை பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கு எத்தனை % வரவு இருக்கும், எவ்வளவு செலவு இருக்கும்? இந்த ஆண்டு ஒரு மிகப்பெரிய தொகை வரவு காத்திருக்கிறது. அதாவது குரு பகவானுடைய அனுக்கிரகம் இருப்பதும், குருவுடைய வீட்டில் அந்த சனி பகவான் அமர்ந்திருப்பதும் பெரிய அளவுக்கு இவர்களுக்கு வருமானம் வரப்போகிறது. அந்த வருமானம் இவர்களுக்கு 80% வருமானம் இருக்கும். செலவு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த செலவு 70% இருக்கும். வரவு அதிகமாகவே இருக்குது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான பலாபலன்களை தரப்போகுது? பள்ளி தொடக்க கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பின் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். 10th +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பில் கான்சன்ட்ரேஷன் சிதறும். ஸோ பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும், ரிஷபராசி பிள்ளைக்கு நம்ம வீட்டில் இருக்காங்கன்னா அவங்க நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணும்படி இவங்க பார்த்துக்கிடணும். அதே மாதிரி கல்லூரி கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் படிப்பை தவிர மற்றதிலெல்லாம் கான்சன்ட்ரேஷன் போகும். இந்த செல்ஃபோன் ஈடுபாடு, அந்த மாதிரி சோஷியல் மீடியா மீதான ஈடுபாடு இவர்களுக்கு அதிகரிக்கும். ரிஷபராசி மாணவர்களுக்கு அதை வீட்டில் கொஞ்சம் பேரண்ட்ஸ் கவனமாக இருந்துட்டாலே இவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட்டுரும். அடுத்தது வந்து பெண்களை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்களுக்கான பலன்கள் என்ன மாதிரியாக இருக்குது இந்த வருடத்தில்? ரிஷபராசி பெண்கள் இந்த ஆண்டு மிக தைரியமாக செயல்படுவார்கள். நிறைய பேர் வந்து வீடு மாற்றம் செய்வார்கள், புதிய வாகனங்கள் வாங்குவாங்க, புதிய வீடு உங்கள் பேரில் வாங்குவாங்க, புதிய வாகனங்கள் வாங்குவாங்க, வெளிநாடுகளுக்கு சென்று பொருள் ஈட்டுவாங்க. அதாவது போய் ஃபாரின் ஒரு டூர் போகிறது, பிஸ்னஸ் பண்ணுறது, அதெல்லாம் பெண்கள் மிகச்சிறப்பாக பண்ணுவார்கள். ரிஷபராசி பெண்களுக்கு ஒன்று பாதுகாப்பு அதிகப்படுத்திக்கிடணும்னு இளம் பெண்களுக்கு நம்ம முன்னரே சொல்லியிருக்கோம். ஆனால் தொழில்துறையில் இவர்களுடைய வளர்ச்சி மிகச்சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாக. அடுத்து வந்து ரிஷபராசிக்கார அரசியல்வாதிகளுக்கு என்ன மாதிரியான பலாபலன்களை இந்த பிறக்க போகிற பராபவ வருஷம் வந்து தரப்போகுது? ரிஷபராசியை சேர்ந்தவர்கள் அரசியல்வாதிகளில் இளம் அரசியல்வாதிகளா வயது முதிர்ந்தவர்களான் 2 வகையில் பார்க்கணும். இளம் அரசியல்வாதிகளுடைய வளர்ச்சி மிகச்சிறப்பாக இருக்கும். அடுத்த தலைமுறையை உருவாக்கக்கூடிய ஒரு யோகம் இளம் அரசியல்வாதிகளுக்கு உருவாகும். ஸோ வெற்றி என்பது இளம் அரசியல்வாதிகளுக்கு இருக்கிறது. ரிஷபராசிக்காரர்கள் இந்த வருடத்தில் கெட்டியாக பிடிக்க வேண்டிய கடவுள் யார், செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன, வாழ்வியல் பரிகாரங்கள் என்ன? இவர்கள் வந்து குருவாயூரப்பன் வழிபாடு செய்யணும். குருவாயூரப்பன் வழிபாடு என்பது பிஸ்னஸ் ரீதியாக பெரிய வளர்ச்சியை இவங்களுக்கு உருவாக்கி கொடுத்துரும். அதே மாதிரி இவர்கள் அங்கே துலாபாரம் கொடுப்பது இவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை அமைச்சு கொடுக்கும். யாரெல்லாம் நல்ல வேலை வேணும்னு கேட்குறாங்களோ அவர்கள் துலாபாரம் கொடுக்கலாம் குருவாயூரப்பன் கோவிலில். இன்னொரு புறம் நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களும் ஒரு துலாபாரம் கொடுப்பது என்பது, குருவாயூரப்பன் கோயிலில் கொடுப்பது என்பதும் இவர்களுக்கு நோய்களிலிருந்து ஒரு விடுதலையை கொடுக்கும். வாழ்வியல் பரிகாரங்கள் அப்படின்னு சொல்கிற போது இவர்கள் செய்ய வேண்டியது வந்து சித்திரங்கள், படங்கள் வாங்கி வைத்து இறைவனுடைய படங்களை 4 பேருக்கு வாங்கி கொடுப்பது, இறைவனுடைய ஸ்லோகங்கள் உள்ள புத்தகங்களை பிறருக்கு வாங்கி கொடுப்பது, அதுவே இவர்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். இறைவனுடைய சித்திரங்கள் வரைந்த படங்களாக இருந்தாலும் சரி, இறை ஸ்லோகங்களாக இருந்தாலும் சரி, அதை பிறருக்கு கொடுப்பது என்பது இவர்களுக்கு ஒரு சிறந்த வாழ்வியல் பரிகாரமாகவும் இவர்களுக்கு அது அமையும். அதே மாதிரி நல்ல வந்து மூச்சு பயிற்சி செய்யணும். இந்த ஆண்டு ரிஷபராசிக்காரர்கள் நிறைய மூச்சு பயிற்சி, யோகா, தியானம் ஆகியவற்றை செய்தாலும்
நல்ல முறையில் இவர்கள் ஆரோக்கியம், வாழ்க்கை சிறப்பு எல்லாமே. அடுத்து இவர்களை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு பிறக்க போகின்ற இந்த புது வருடம் அப்படி என்பது எத்தனை % நன்மை தரக்கூடிய பலாபலன்களை தர இருக்கு? 80 விழுக்காடு நன்மையை தருமா, மிகச்சிறப்பாக இருக்கும். நிச்சயமா, ரொம்பவே சந்தோஷம். ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பிறக்க போகின்ற இந்த பிரபாபவ வருஷம் அப்படிங்கிறது அவர்களுக்கு சுபீட்சம் நிறைந்ததாக இருக்கணும் அப்படிங்கிறத எங்களுடைய பிரார்த்தனையும் கூட. நன்றிங்க சார். என்னுடைய பிரார்த்தனையும் அதுதான், அந்த மக்கள் வாழ்வாங்கு வாழணும். GT Holidays, South India's #1 travel brand. லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ், ஃபுல்லா ஜோரா.